வந்து விசில் போயிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆவி பறக்குது. இப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. நான் ஒரு மனம். இந்த பக்கம் ரசம், ஒரு சட்டி ரசம். இந்த பக்கம் வந்து ஒரு 10-15 முட்டை இருக்கும். அது அவிஞ்சிட்டு இருக்கு. 10 ஜீரக பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா 3 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம திருப்பி விசில் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை பொடி போடுறோம். கருவேப்பிலை பொடி இருக்குன்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டால் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருங்க. அதனால இந்த ஒரு ஃபார்மேட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரசம் கொதிச்சிச்சு. கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி எல்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூக்கி ரெடி ஆயிடுச்சு. அதே பக்கத்தில் விசில் வந்துச்சு. ஒரு சவுண்ட் கேட்கும் நினைக்கிறேன். முட்டை வந்து பாயில் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றா ஊற்றிட்டு இருக்கோம். ஊற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 2 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே தகன்னு கோல்டே கோட்டும் போல அந்த மாதிரி எங்கள் வீட்டில் மாமா வச்ச சிக்கன் குழம்பு சொல்லி இறக்கிடும். இப்போ இறக்கினதுக்கப்புறம் நம்ம தாளிட்டு போகிறோம். தாளிக்கிறது வந்து நீங்கள் நார்மல் எண்ணெய் ஊற்றாமல் நல்ல எண்ணெய் ஊற்றி தாளிச்சு ஊற்றுங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை வந்து இப்போ பொங்கியமாக பொரிஞ்சிச்சு. நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். இந்த தாளிப்பை வந்து நம்ம சிக்கனில் ஊற்ற போகிறோம். ஊற்றி மூடி வச்சோம்னா நறுமணம் சுவையோ சுவை. தாளிச்சு ஊற்றிட்டோம். நம்ம முட்டை வந்து அதில் ஒவ்வொன்றா எடுத்து போகிறோம். நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதை வந்து நீங்கள் அப்புறம் விடவே மாட்டீங்க.